என்னது ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டால் இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாமா? ஆச்சரியமாக இருக்கா? வாங்க மேலே சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக மெஸ்ஸி கூட நான் உட்காந்து தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ போட்டிருந்தேன் இல்லையா? அதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? $26 இன்றைக்கி தேதிக்கு. இன்னும் இந்த மாதம் முடியல, இன்னும் 6 நாள் இருக்குது பாக்கி. அதுக்குள்ளே எப்படி $30 வந்துடும். நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா $2500. அதை பார்த்தோன்னே எனக்கே வயிற்றுச்சலாக இருந்துச்சுங்க. அடுத்தவங்க சம்பாதிக்கிறத பார்த்து வயிற்றுச்சப்பட்டால் நியாயம் உண்டு. நீ சம்பாதிக்கிறத பார்த்து ஏன்டா வயிற்றுச்சப்படுறேன்னு கேட்குறீங்களா? அடுத்தவங்க சம்பாதிக்கிறத பார்த்து நான் வயிற்றுச்சப்படவே மாட்டேன். ஏன்னா பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் சும்மா போட்ட ஒரு ஃபோட்டோக்கு போய் இவ்வளோ கொடுக்குறாங்களே, அந்த $2500 நான் கிளினிக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா $250 ஒரு பேஷண்ட்டுக்கு நான் வாங்குகிற ஃபீஸ். 10 பேஷண்ட் பார்க்கணும். அன்றைக்கி 3/4 மணி நேரம் ஒரு பேஷண்ட்டுக்கு கால் புண்ணுக்காக ட்ரெஸ்ஸிங் பண்ணேன். வேர்த்து விறுவிறுத்து மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 3:45 வரைக்கும். அதுக்கு $1000 ட்ரெஸ்ஸிங் சார்ஜ் கேட்டேன். அதுக்கு அவங்க அவ்வளோ வாக்குவாதம். நம்ம ஒரு காசு சம்பாதிக்க இவ்வளோ கஷ்டப்படுறோம், இங்கே 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ காசு கொடுக்குறாங்களே அப்படின்னா வயிற்றுச்சல் வராமல் இருக்குமா இல்லையா சொல்லுங்கள்? அதனால தான் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ட்ரோல் பேஜஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஆள் 4-5 பேஜெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 ஃபோட்டோ போடுறாங்க. போட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதில் கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்குனே ஒரு சில பேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சும்மா நினச்சிட்டு இருக்கோம். பார்த்தா அவங்கெல்லாம் போட்டு காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம நிறைய பேர் தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருப்போம். திட்ட அவங்களுக்கு வியூவர்ஸ் என்கேஜ்மெண்ட் அதிகமாகிட்டே போகும், காசு நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அவங்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கமெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு காசாக தான் ஆகுது. அட் த சேம் டைம் சமூக வலைத்தளங்களில் இப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஸ்கில்ஸ் இருக்குது, ரைட் அப் பண்ணுற ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திங்க. அதுக்கெல்லாம் இப்போ ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கு. முன்னாடிலாம் அது மாதிரி கிடையாது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதில் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எழுதி போடுறதுக்கு, ஃபோட்டோ போடுறதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெரியாது. இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும், ஆனால் எனக்கு அந்த திறமை இருக்குது, ரைட் அப் பண்ணுற திறமை இருக்குது, காமெடியாக எழுதுறதுக்கான திறமை இருக்குது, மீம்ஸ் போடுற திறமை இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கங்க. அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதன் மூலிமா வர பணம்லாம் அவங்க டைரெக்டாக நம்ம பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல்லாக அக்கௌண்டபிள் மணி ஆகிடுச்சு. அதனால் நம்மளோட நாட்டோட ஜிடிபியா ஜிடிபி தான் நம்மளோட ஓவரால் நம்ம நாட்டோட ஜிடிபியுமே முன்னேறுது. இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திங்க, மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்திங்க. மெஸ்ஸி கூட இருக்கிற ஃபோட்டோ எந்த அளவுக்கு பயனுள்ளதுன்னு கேட்காதீங்க. அதை நினச்சி நானே கொஞ்சம் வெக்கப்படுறேன். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. அப்படியா?